இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடியின் பயணம் மீனவர்கள் பிரச்சினை, கச்சத்தீவு மீட்பு உள்ளிட்டவற்றை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் என திருச்சி விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். கருப்பு நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை பாஜக பாசிச அரசு தனது பெரும்பான்மை பலத்தை கொண்டு நிறைவேற்றியிருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற நடவடிக்கை என்னும் பெயரில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இந்த அநீதியை அவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக இறைவனின் பெயரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் வக்ஃப் சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை இஸ்லாமிய சமூகம் அதற்கான குழுவை அமைத்து நிர்வகித்து வருகிறது. வேறு எந்த மதத்தின் சொத்துக்களின் நிர்வாகத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் அடாவடித்தனமாக தலையிடுகிறது. சட்டத்தின் பெயரால், ஜனநாயகத்தின் பெயரால் இந்த அடாவடியை அரங்கேற்றியிருக்கிறார்கள். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள இந்த பயணம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைக்கு, கச்சத்தீவை மீட்பதற்கு பயன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். மோடி அவர்கள் இது குறித்து பேசுவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிய நிலையில் இந்திய ஒன்றிய அரசு மறுதளிக்கிறது, குடியரசுத் தலைவர் மறுதளிக்கிறார். ஆகவே விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் தான் என்பதை சுட்டிக்காட்டாமல், அதை விமர்சிக்காமல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அறத்தடி வகுப்புகள் இருக்குமே ஆனால் அது வேதனைக்குரியதுதான். ஆனால் இந்திய அளவில் ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில் தான் பள்ளி கல்வித்துறை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இயங்குகிறது. அது மேலும் பெருக வேண்டும். அதனுடைய கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த வேண்டும். மரத்தடி வகுப்புகள் இல்லாத அளவுக்கு பள்ளி வகுப்பறைகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.